ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேபாள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படி தான் யூபியிலேருந்து ஒருத்தர் போயிருக்காரு. பொதுவாக இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா, வடக்கு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கண்டதை சாப்பிட்டு சிவப்பு கலரில் துப்புவாங்க. நிறைய காது எல்லா இடமும் இருக்கும். அந்த லிஃப்ட்டில் துப்புவாங்க, மாடிப்பள்ளியில் துப்புவாங்க. அப்புறம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் துப்பி 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 இருக்கும் சுவத்தில். அப்படிலாம் ரொம்ப மோசமாக இருக்கும். நிறைய அது பார்க்குறதுக்கே அவ்வளோ கன்றாவியாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். இப்போ அது ஒரு இது எல்லாருக்குமே தெரியும். பாக்கெட்டில் விற்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அது கிடையாது. இந்த பக்கம்லாம் துப்பி துப்பி வச்சுருவாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு அந்த கெட்ட பழக்கம் இருந்தது. அவர் என்ன பண்ணால், பேசும்போது கூட வாயை குளறி தான் பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதே வழக்கம் போல் அதை வாயில் போட்டுக்கிட்டு சடக்குன்னு ஒரு துப்பிட்டார். துப்பின உடனே என்ன ஆச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா, நேபாளத்தில் துப்பிட்டார். இதை பார்த்திங்கன்னா அவர் கார்லேருந்து போகும்போது கீழே துப்பிட்டோடனே இதை பார்த்துட்டு ஒரு பையனுக்கு கோவம் வந்துடுச்சு. நேபாளம், இது இந்தியா கிடையாதுங்க, இது நேபாள் அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியே, சாரிங்க மன்னிச்சிருங்க சொன்னால் நாங்கள் விட்டுருவோமா? இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்கீங்க, இப்படி தான் அசிங்கம் பண்ணுவீங்களா? ஒரு நாட்டுக்கு நீங்கள் அசிங்கம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு திரும்ப மன்னிப்பு கேட்டால் மட்டும் போகாது, அதை நீங்கள் க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டாங்க. உடனே 2-3 பேர் வந்திருக்காங்க. சரி அப்படின்னு இருக்காரு. உடனே தண்ணியை ஊற்றுங்க சொன்ன உடனே இவர் தண்ணியை ஊற்றி கழுவியே ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி அப்புறம் மொபைல் எடுத்துகிட்டு சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த வச்சுருக்காரு. உடனே கழுவி விட்டார். ஏன்னா இப்படி அசிங்கம் பண்ணக்கூடாது, இது இந்தியா கிடையாது, நேபாள், ஞாபகம் வச்சுங்க. அடுத்த இடத்துக்கு இப்படி தான் நீங்கள் அசிங்கம் பண்ணுவீங்களா அப்படின்னு சட்டு விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உடனடியாக அதை கழுவ சொல்லியிருக்காரு. தண்ணியை ஊற்றி அந்த இடத்த சுத்தமாக கழுவிருக்காரு. இனிமேல் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் உங்கள் நாடு மாதிரியே நினச்சி கண்ட இடத்துக்கு துப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸும் பண்ணியிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்து எடுத்திருக்காங்க. அவர் சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. யாராவது ஒருத்தர் தட்டி கேட்கணும். தப்பு செஞ்சால் தட்டி கேட்டால் அவர் எத்தனோ தடவை மன்னிப்பு கேட்டாலும் பரவாயில்ல, இருந்தாலும் அவர் தைரியமாக கழுவ சொல்லியிருக்காரு பாருங்க. இது பாராட்டப்பட்டதுன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்கே போனாலும் துப்பாதீங்க. இந்தியாவிலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ட இடத்துல துப்பவே துப்பாதீங்க. இப்போ போனீங்கன்னா லிஃப்ட்டுக்கிட்ட போனால் கூட, எங்கள் லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் துப்பி வச்சுருப்பாங்க, மாடிப்படியில் துப்பி வச்சுருப்பாங்க, பார்க்கிங் போனால் பார்க்கிங்கில் துப்பிப்பாங்க, தெரு ஃபுல்லாகவே துப்பி வச்சுருப்பாங்க. அதுவும் சுவர் எடுத்தால் சுவர் ஃபுல்லாக துப்பி வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்கோ சில பேர் பார்த்திங்கன்னா கண்ட இடத்துல துப்புவாங்க. இதனால் என்னாகும், ஒருத்தருக்கு எதாவது நோய் இருந்தால் கூட ஈஸியாக அடுத்தவருக்கு அது பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்கும். என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்குதுன்னா அந்த ஒரே இடத்துல குப்பை கிட்ட மட்டும் துப்புங்க. கண்ட இடத்துல குப்பாதீங்க. வீடுகள்லையுமே இந்த வாஷ் பேசினில் இருக்குது, அதை நீங்கள் துப்பிட்டு வாயை நீங்கள் கொப்பளிச்சு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நல்லது. கண்ட இடத்துல, பொது இடத்துலலாம் கண்ட இடத்துல உங்கள் இஷ்டத்துக்கு துப்பாதீங்க. இப்போ அவருக்கு எப்படி பெரிய விஷயம் வேணால் வழக்கம் தான் மாறும்னு சொல்லுவாங்க. இன்னொரு நாட்டில் போய் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? அதனால் இனிமேல் என்றைக்குமே பார்த்திங்கன்னா அப்படி துப்பாதீங்க, கண்ட இடத்துல துப்பாதீங்க. இது ரொம்ப ஒரு கெட்ட பழக்கம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி.